KS திம்மையா, கேடேந்திர சுப்பையா திம்மையா என்பதனுடைய சுருக்கம்தான் KS திம்மையா. இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய தரைப்படையினுடைய 3வது தலைவராக இருந்தவர். நம்முடைய தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை என்ற முப்படைகளுக்கும் தளபதியாக இருந்தவர் தான் KS திம்மையா. ஒரு முறை கர்ம வீரர் காமராஜர் நேருவை சந்திக்க போயிருக்கார். நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக அதை பற்றி பேசலான்னு போனப்போ நேரு அவர்கள் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கார். இப்படி ஒரு கவலையாக நேருவை இது வரைக்கும் காமராஜர் பார்த்ததே இல்லையா. அப்போ எப்படிரா இப்படி கவலையோடு இருக்கிறவர்கிட்ட போய் நம்முடைய திட்டங்களை பற்றி பேசுறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் காமராஜர் இருந்திருக்கார். இப்போ நேருகிட்ட கேட்டிருக்கார், ஏன் ஒரு மாதிரி ரொம்ப கவலையாக இருக்கீங்க, சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கார், முப்படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய KS திம்மையாவுக்கும் இராணுவத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மேனன் அவர்களுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குது. எந்த விதமான கோப்புகளையும் இவர் அமைச்சருக்கு அனுப்புறதில்லை, மந்திரிக்கு அனுப்புறதில்லை. மந்திரியும் அவர் தலைமை தளபதியாக இருக்கிற வரைக்கும் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. இது இராணுவம் தொடர்பானது, இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பானது. இப்படிப்பட்ட ஒரு இதில் இந்த மாதிரியான சூழல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்னு நம்முடைய நேரு அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ காமராஜர் அவர்கிட்ட கேட்டிருக்கார், இந்த 2 பேரில் நீங்கள் யாரை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, யாரை கலட்டி விடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு இருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணன் மேனன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஆசிரியராகவும் இருந்தவர், அதனால் அவரை நம்ம நீக்க முடியாது, திம்மையாவைத்தான் நம்ம வந்து ஓரங்கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ காமராஜர் சொல்லியிருக்கார், முப்படைக்கும் தலைமை தளபதியாக ஒருத்தரை நியமிக்கிறதே தவறு. ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரே நாள் இரவுக்குள்ள பிரதமரையே வீட்டுக்காவலில் வைத்து ஒட்டுமொத்த நாட்டையும் அவங்க கைப்பற்றி விட முடியும். தேசமே ஒரு இராணுவ ஆட்சி கீழே போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும். இதை பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டவுடனே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் மந்திரி சபையை கூட்டி திம்மையாவுக்கு வந்து கேபினெட் அந்தஸ்து கொடுத்து உலக நாடுகளில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள இராணுவ மையங்கள் எப்படி செயல்படுது, அவங்ககிட்ட என்ன மாதிரியான நவீன ரகமான துப்பாக்கிகள், பீரங்கிகள், வான் தாக்குதல்கள், கப்பல் படை தாக்குதல் எல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரை தெரிந்து வைத்துக்கொள்ள சொல்லி ஒரு 6 மாதம் ஒரு சுற்றுலா மாதிரி அவருக்கு கீழே சில முக்கியமான ஆட்களை எல்லாம் போட்டு அனுப்பி விடுங்க. அவர் சுற்றுலா போட்டும். அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகளை நியமிச்சிருங்க. போயிட்டு வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை எதில் அகாமடேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு நேரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவரை வந்து தரைப்படைக்கே மறுபடியும் தளபதியாக போடுங்க, ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார், அதனால் அவரே வந்து பதவி விலகிடுவார் அப்படின்னு அவர் காமராஜர் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை நேரு அவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கார். நேருவுக்கு அதன் பிறகு மகிழ்ச்சி அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு காமராஜரே பதிவு செய்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். அதன்படி KS திம்மையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர் வந்து பல வெளிநாடுகளுக்கு சுற்றுலாவுக்காக அனுப்பப்படுறாரு. அந்த 6 மாத காலத்தில் இந்த 3 படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகள் நியமிக்கப்பட்டு அவர் திரும்பி வருகிற போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தானாகவே பதவி விலகி ஓய்வு பெறுகிறார். அப்படி அந்த கேடேந்திர சுப்பையா திம்மையா என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து அவர் ஆற்றிய பங்கு வந்து அரிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் வீரமானவர். இந்தியா சீனா யுத்தத்தின் போதும் சரி, 2ஆம் உலகப் போர் யுத்தத்தின் போதும் சரி, நம்முடைய தேசத்தினுடைய அந்த கடல் படையை, கப்பல் படையை, நம்முடைய தரைப்படையை எல்லாம் வழிநடத்தினதில், ஆலோசனை வழங்கினதில் மிகப்பெரிய பங்கை வகித்தவர் அப்படின்னு நம்ம அவரை வந்து புகழலாம். அப்பேற்பட்ட வீரராக இருந்தாலும் கூட 3 இராணுவத்துக்குமே சேர்த்து, முப்படைகளுக்குமே சேர்த்து தலைமையாக ஒருத்தரை வைத்தால் அது தேசத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சிந்திச்சு கர்ம வீரர் காமராஜர் நம்முடைய நேரு பெருமானுக்கு தெரிவித்த அந்த யோசனையின் மூலமாக தேசம் வந்து அந்த நேரத்தில் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.